அவருடைய நாமத்தின் மகிமைக்காக சாட்சிப்படுத்தலாம். எஸ் ராம்குமார் பிரதர். பிரதர் பிரைஸ்லாட். பிரைஸ் தி லார்ட். பிரதர், நான் வெக்கேஷனுக்கு வந்து ஒரு ஜென்ரலா ஆகஸ்ட் மாசம் எவ்வளவு முடியுமோ அவாய்ட் பண்ணுவேன். ஏன்னா வந்து ஆகஸ்ட் மாசம் 2 இந்து ஃபெஸ்டிவல் இருக்கு அங்க. ஓகே. ஜென்ரலா இந்தியா போறதே நான் கொஞ்சம் அவாய்ட் பண்ணுவேன். அதுல வந்து ஏன்னா அந்த இந்து இதெல்லாம் இருக்கும்ட்டு நான் இந்த வாட்டி வந்து ஒரு எமர்ஜென்சிக்கு போக வேண்டியதா ஆயிடுச்சு. ஆகஸ்ட் மாசம் 2 ஃபெஸ்டிவல் இருக்கும். ஒன்னு ஆவணி ஆகட்டும், ஒன்னு வந்து கிருஷ்ண ஜெயந்தி. அது கிருஷ்ண ஜெயந்தின்னு குழந்தைங்களுக்கு அந்த கேர்ள் ட்ரெஸ் போட்டு உட்கார பண்ணுவாங்க. ஆவணி ஆகட்டும் ஃபங்க்ஷன் ரெண்டுத்தையுமே வந்து ப்ரெஷர் பண்ணுவாங்க. இந்த வாட்டி ஒரு ஓகே. எமர்ஜென்சிக்கு போயிட்டேன். டேட்டு நான் செக் பண்ணல. கரெக்டா எனக்கு ஒரு சர்ஜரி இருந்தது, ஐ சர்ஜரி இருந்தது, ஐல கேட்ராக்ட் இருந்தது, சர்ஜரி இருந்தது. லெஃப்ட் கொஞ்சம் ஓகே. கிரிட்டிக்கலா இருந்துச்சு. அந்த சர்ஜரி முடிச்ச அன்னைக்கு எனக்கு ரொம்ப வீக்கா, ரொம்ப பெயினா இருந்தது. அடுத்த நாள் வந்து இந்த ஃபங்க்ஷன் வருது. ஸோ ம் எங்க ம் வீட்ல எல்லாமே ஃபங்க்ஷன் ரெடி பண்றாங்க. ரெடி பண்ணிட்டு என்னையும் அது கலந்துக்கிறதுக்கு கலந்துக்கணுன்ற மாதிரி ஈவினிங் சொல்லிட்டாங்க. எனக்கு அந்த பெயின்ல பேண்டேஜ் எல்லாம் போட்டோம்னா நான் பெருசா எதுவுமே சொல்ல முடியல. அப்புறம் நைட்டு ஃபுல்லா வந்து என்ன ப்ரேயர் சொல்றேன்னு தெரியலன்ட்டு தந்தை மகன் தூய் ஆவியாருக்கு மாட்சிமை உண்டாவதாகன்றதை மட்டும் திருப்பி 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 நைட்டு ஃபுல்லா சொல்லிட்டு தூக்கம் வரல. தூங்காம பிரைஸ். அந்த சொல்லிக்கிட்டே இருந்தேன். ஏன்னா அவர் மட்டும் தான் மாட்சி அடையணும்ட்டு அது சொல்லிட்டே இருந்தேன். காலையில எழுந்த உடனே அந்த டாபிக்கே பேசல. என்ன என்ன இன்வால்வே பண்ணல. அவங்க பாட்டு அதை முடிச்சுட்டாங்க. திருப்பியும் அந்த கிருஷ்ண பிரைஸ். ஜெயந்தி ஃபங்க்ஷன் வருதுன்ட்டு திருப்பி அதை ஸ்டார்ட் பண்ணுவாங்கன்ட்டு நான் திருப்பியும் தந்தை மகன் தூயாவே எனக்கு மாட்சிமை உண்டாவதாகன்ற ஜபத்தை மட்டும் சொல்லிக்கிட்டே இருந்தேன் திருப்பி திருப்பி, ரோசரி மாதிரி. அப்ப என்ன ஆச்சு, திருப்பி அந்த ஃபங்க்ஷன் வரும்போது நாங்கெல்லாம் வீட்டுல இருக்கிறோம். எப்பவுமே எப்படி என் குழந்தைங்க, பொன் குழந்தைங்க 2 இருக்குனால அதுக்கு ட்ரெஸ்ஸாவது போடணும், ராத ட்ரெஸ்ஸாவது போடணும்னு ஃபோர்ஸ் பண்ணுவாங்க. இந்த வாட்டி என்ன பண்ணிட்டாங்கன்னா, நாங்க இருக்கிறோம், அவங்க பாட்டு உள்ள போட்டு பூஜை பண்ணிட்டு அவங்க பாட்டு வந்துட்டு நார்மல் ஒர்க் ப்ரொசீட் பண்றோம். நாங்க இருக்கிறதே நாங்க வந்து இன்விசிபிள் ஆயிட்டோம். அது பிரைஸ். கடவுளுக்கு பயன் நன்றி. பண்ணலாம். க்ளோரி டு காட், க்ளோரி டு காட். சகோதரர் ஒரு இந்து சமூகத்தை சேர்ந்தவங்க. அவங்களுடைய பெற்றோர்கள் ரொம்ப தீவிரமான ஹிந்து பக்தர்கள். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு நம்மளுக்கு இது பெரிய விஷயமா தெரியாது. ஆனால் அவங்களுடைய சுச்சுவேஷன்லேருந்து பார்க்கும்போது இது பயங்கரமான ஒரு சுச்சுவேஷன். பெற்றோர்கள் அவங்கள ரொம்ப இன்சல்ட் பண்ணக்கூடாது, நம்ம அவங்கள மரியாதை கொடுக்கணும்னு பைபிள் சொல்லுது. ஆனால் அவங்க அவங்களுடைய அந்த கலாச்சாரத்தின் பிரகாரம் செய்யணும்னு பயங்கர ஃபோர்ஸ் பண்ணக்கூடிய ஒரு பெற்றோர்கள். ச சகோதரர் ஒரே ஒரு வார்த்தை தான் சொல்ல என்ன சொல்லியிருக்காரு? பிதாசுதன் பரிசுத்தாவிக்கு மாட்சி உண்டாகட்டும். அப்போ அந்த பிதாசுதன் பரிசுத்தாவிக்கு மாட்சி உண்டாகட்டும் போது மற்ற தெய்வ வழிபாடுகள் எல்லாம் எதுவுமே சகோதரர் பக்கத்தில் வராமல் கடவுள் பாதுகாத்திருக்கிறார். கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். க்ளோரி டு ஜீசஸ். பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் ஓகே, குட். எஸ். அடுத்தது சிஸ்டர் பிரதர் பாணி பிள்ளை. பிரதர் சொல்லுங்க பிரதர். பனி பிள்ளை, சாரி, ப்ரொனன்சியேஷன் தப்பாச்சு. சொல்லுங்க பிரதர், எப்படி இருக்கீங்க? பிரதர் கேக்குதா? ஹலோ, சொல்லுங்க சொல்லுங்க பிரதர். பிரைஸ் லார்ட் பிரதர். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட் பிரதர். எனக்கு ஆண்டவர் நிறைய அற்புதங்கள் செய்திருக்கிறார். அதற்கு அனைத்திற்காகவும் நன்றி. முக்கியமா வந்து எனக்கு இந்த சளித்தொல்லையிலிருந்து முழுமையான விடுதலை தந்திருக்கிறாப்புல. அது போக எனக்கு இந்த Praise கைகால் வலியிலிருந்தும் இடுப்பு வலியிலிருந்தும் பூர்ண சுகத்தை தந்ததற்காக நன்றி செலுத்துகிறேன். எந்த praise the ஒரு Lord. மாத்திரை மருந்தும் அதுக்காக நான் யூஸ் பண்ணல. ம். இயேசுவின் தழும்புகளால் என்னை சுகமாக்கியதற்கு நன்றி இயேசுவே அப்படின்னு சொல்லி அந்த ஒரு ஜெபம்தான் Praise. முழுவதும் ஜெபித்துட்டு இருந்தேன். ஆண்டவர் பரிபூர்ண சுகத்தை தந்திருக்கிறாரு. அதற்காக ம். ஆண்டவருக்கு கோடான கோடி நன்றி. அது போக ஓகே. என்னுடைய சிஸ்டர் வந்து ரொம்ப முடியாம அடிக்கடி கீழே விழுந்து எடுத்து கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்கன்னு சொல்லி சொல்லியிருந்தேன். இந்த இப்ப வந்து ம். இடத்த மாத்தி இங்க இன்னைக்கு எங்க வீட்டுல கொண்டு வந்து இருக்கு, சில்வியா வீட்டுல கொண்டு வந்து ஓகே. வச்சிருக்கு. ஆம்புலன்ஸ்ல கொண்டு வந்து இன்னைக்கு வந்து அவஸ்தை எல்லாம் கொடுத்து எடுத்து வச்சிருக்கு. அப்ப அவங்க அந்த படுக்கையில தான் இருக்காங்க. ஜெபத்தை கம்ப்ளீட் அவங்களும் பார்த்துக்கிட்டு தான் இருந்தாங்க. இட இட ஓகே. முழிச்சு கண்ண ம். முழிச்சு. இப்ப சரி. அவங்களுக்காகவும் ஜெபிக்கணும். இந்த ஓகே பிரதர். நிலைமையில இந்த இருக்கிறாங்க. சாட்சி நேரம் முடிஞ்ச உடனே ப்ரேயர் பண்ணலாம் பிரதர் உங்களுக்காக. ஓகேங்களா? பேர் வந்து சூசம்மாள். சரி பிரதர், கட்டாயம் ப்ரேயர் சூசம். பண்ணுவாங்க. பிரதர் ப்ரேயர் பண்ணுவாங்க. பிரதருக்கு இந்த இடுப்பு வலி அப்புறம் இந்த சளி தொல்லைகள் எல்லாம் கடவுள் முழுமையாக விடுதலை கொடுத்துருக்காரு. ஒரே ஒரு வார்த்தை பிரதர் அறிக்கை பண்ணிட்டு இருந்தாங்க, அவருடைய தழும்புகளால் குணமானோன்னு சொல்லிட்டு அந்த ஒரு வார்த்தை கடவுள் பிரதருக்கு விடுதலை கொடுத்துருக்குது. கரங்களை தட்டி ஆண்டருக்கு நன்றி செலுத்துவோம்.
அடுத்தபடியா சிஸ்டர் ஜெசி. Praise the Lord, brother. பிரைஸ் லார்ட் சிஸ்டர். இன்னைக்கு மெசேஜ்ல கடவுள் எனக்காக இந்த வார்த்தையை நம்பிக்கையோட பொறுமையாவும் காத்து இருக்கணும்ன்றத கத்து கொடுத்ததுக்கு கடவுளுக்கு நன்றி சொல்றது. பிரைஸ் தி லார்ட், glory to Jesus. எஸ், நம்பிக்கையோடு பொறுமையும் கத்துக்க இருக்கணும். இன்னைக்கு நீங்க சொன்னது மாதிரிதான், சீக்கிரம் நல்லா இன்னும் சீக்கிரம் போயிடணும். இது எனக்கு இன்னைக்கு எடுத்த ஓகே, பொறுமையோட காத்திருங்க சிஸ்டர், மெசேஜ். நிச்சயமா கடவுள் அற்புதம் செய்வார். ஓகே சிஸ்டர், வெரி குட் வெரி குட். பிரைஸ் தி லார்ட். கடவுளுடைய வார்த்தை. நம்பிக்கை. ஓகே, கிரேட் கிரேட். ஆண்டவருக்கு நன்றி. இறை வார்த்தை அவர்களுக்கு ஒரு ஊக்கத்தையும் உற்சாகத்தையும் கொடுத்ததற்காக நன்றி. பொறுமையோடு இருக்கும் பொழுது தான் நம்ம நம்பிக்கையோடு இருக்கிறோன்றதுக்கு அர்த்தம். அதை புரிந்து கொள்ள கடவுள் கிருபை கொடுத்ததற்காக நன்றி. அடுத்தது மேரி அபிஷா சிஸ்டர். Praise the Lord, brother. பிரைஸ் தி லார்ட் சிஸ்டர். எஸ்பிகே புகழ், எஸ்பிகே நன்றி. என் பொண்ணுக்கு வந்து கடந்த ஒரு ஒரு 1 இயர் ஆகுது. ஒரு ஆகஸ்ட்ல வந்து நாங்க ட்ரீட்மெண்ட் எடுத்து வீட்டுக்கு வந்து திருப்பி அவளுக்கு கொஞ்சம் இன்ஃபெக்ஷன் ஆகி நாங்க திருப்பி ஹாஸ்பிட்டல் போனோம். அதுல இருந்து இந்த ஆகஸ்ட் வரைக்குமே அவ சோறே சாப்பிட்டது கிடையாது. நான் அதிகமா வருத்தப்படுற விஷயம், அவ சாப்பிட மாட்டேங்கிறா அப்படின்னு அதிகமா நான் அதை வச்சு வருத்தப்பட்டு இருந்தது உண்டு. அப்ப வந்து டாக்டர் சொன்னாங்க, நீங்க என்ன என்ன அவ சாப்பிடுறாளோ கொடுங்க அப்படின்னு. அப்புறம் பிரதர்லயும் இங்க பிரேயர்லயும் நீங்க சொல்லி தந்திருக்கீங்க, காலையிலேயே வெறும் தண்ணியை வந்து பிளஸ் பண்ணி இயேசுவோட ஒரு ரத்தம் அப்படி சொல்லி, அப்படித்தான் நான் டெய்லி கொடுக்குறேன். ஆண்டவரே, அவ சாப்பிடுறதுல எல்லா விட்டமினும் எல்லாமே அதுல நிறைஞ்சிருக்கிறதுக்கு நன்றி அப்படி சொல்லிதான் கொடுப்பேன். அப்ப இப்போ நம்ம தியானம் முடிச்சு வரும்போது அந்த 3வது நாள் நான் அம்மாட்ட ஒரு வார்த்தை சொன்னேன், இனிமே இவ சாப்பிடல அப்படின்னு நான் வருத்தப்பட மாட்டேன், நான் அதை பத்தி யோசிக்கவும் மாட்டேன், அதை யார்கிட்டையும் சொல்லவும் மாட்டேன் அப்படின்னு சொல்லி. அப்புறம் அது அடுத்த வாரத்துல 15ஆம் தேதி நாங்க ஒரு சர்ச்சுக்கு போயிட்டு வந்தோம், பரலோக மாதா சர்ச். அப்ப போயிட்டு வந்த அடுத்த நாள் அம்மா வந்து ஃபோர்ஸ் பண்ணி கொஞ்சம் சாப்பாடு கொடுத்தாங்க. ஒரு 4 வாய் வாங்கினா. எனக்கு அவ்வளோ சந்தோஷமா இருந்தது. நான் கடவுளுக்கு கோடி நன்றி சொன்னேன். நான் மாதாட்ட தான் சொல்லிட்டு வந்தேன், மாதாவை எல்லா பிள்ளைங்களும் மாதிரி நான் அவளை குளிப்பாட்டணும், எல்லாரும் மாதிரி அவ சாப்பிடணும், ஸ்கூலுக்கு போகணும் அப்படின்னு சொல்லி. அப்புறம் அதை பத்தி யோசிக்கவும் இல்லை. சாப்பிட்டா அதுக்கு அடுத்த நாள் 2 நாளும் மத்தியானம் சோறு சாப்பிட்டா, நைட்டும் சோறு சாப்பிட்டா. நைட்டு கேட்டா, தோசை கேட்டா, நான் இல்ல சோறு சாப்பிடு அப்படின்னு சோறு சாப்பிட்டா. எனக்கு சொல்ல முடியாத சந்தோஷமா இருந்தது. அப்ப கடவுள் வந்து நம்ம வந்து திருப்பி திருப்பி நீங்க பொறுமை அந்த விஷயத்துல சொன்னீங்க, திரும்ப திரும்ப நம்பிக்கை இல்லாம வருத்தப்பட்டு இருக்கும்போது அதுதான் அதிகமா தெரியும். ஆனா அதை பத்தி நம்ம யோசிக்கவே வேண்டாம். அதை கடவுள் கையில கொடுத்ததுக்கு அப்புறம் அதை பத்தி அதை பத்தி பேசவோ யோசிக்கவோ இல்லை. ஆனா மாதாவோட பரிந்துரை மூலமாவும் ஆண்டவர் வந்து ஒரு பெரிய அற்புதம் என் பிள்ளைக்கு பண்ணியிருக்காங்க. அதுக்காக நான் கடவுளுக்கு கோடி நன்றி சொல்றேன். தேங்க்யூ ஜீசஸ். ஓகே, பிரைஸ் தி லார்ட். அவருடைய குழந்தைக்கு கடவுள் ஒரு பெரிய அற்புதத்தை செஞ்சிருக்கால். கரங்களை தட்டி நன்றி செலுத்துவோம். ஆண்டவருக்கு மாட்சி உண்டாகட்டும். பிரைஸ் தி லார்ட். சிஸ்டர் சகாய மேரி. பிரைஸ் தி லார்ட் பிரதர். பிரைஸ் தி எனக்கு லார்ட் இப்ப சிஸ்டர். வந்து என்னன்னா, எங்க வீட்டுல எல்லாரும் என்னை வெறுக்க ஆரம்பிச்சுட்டாங்க பிரதர். அதுதான் பெரிய இப்ப இருக்குது. ஒண்ணுமே நான் எந்த தவறுமே பண்ணல. ஆனா எல்லாருமே என்னை பற்றி எதுவும் பேசுறது இல்ல, என்கிட்ட ஒண்ணும் பண்றது இல்ல. என்கிட்ட டெய்லி டெய்லி பேசுவாங்க பிரதர். இப்போ வந்து யாரையும் குற்றம் சுமத்துற மாதிரி சுமத்திட்டு இருக்காங்க. ஆனா அதுக்கு நான் கவலைப்படல. ஏன்னா எனக்குள்ள இறை வார்த்தை போக போக இது ஒரு விஷயமாவே தெரியல. நான் அப்பாட்ட சொன்னேன், நீங்க இருக்கும்போது இவங்க எல்லாம் ஒண்ணுமே இல்லப்பா, நீங்க என் கூட நீங்களே எனக்கு அப்பா அம்மா, நீங்க தான் என் சகோதர சகோதரி, எல்லாமே நீங்க எல்லாம் இருக்கும்போது நாங்க அந்த உறவுக்கு நான் ஏங்க மாட்டேன். ஒரு மன தைரியம் எனக்கு வந்துச்சு பிரதர். இதுக்கு முன்னாடி நான் ஆண்டவரை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி ஒரு நாள் அழுவேன். யாராவது பேசலன்னா இவங்க ஏன் என்ன வெறுக்கிறாங்கன்னு சொல்லிட்டு அழுவேன். ஆனா அந்த வெறுப்பை எல்லாம் தள்ளி வச்சு இன்னைக்கு ஆண்டவருக்குள்ள யாரு வெறுத்தாலும் எனக்கு ஒண்ணுமே பிரச்சனை இல்லை. என் அப்பா என் கூட இருக்கிறாருன்னு அந்த நம்பிக்கை ஆண்டவர் கொடுத்தாரு பிரதர். அதுக்காக கடவுளுக்கு நான் கொடான கோடி நன்றி சொல்றேன் பிரதர். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். ஒரு புனிதர் சொன்ன ஒரு வார்த்தை, இயேசு கிறிஸ்து இல்லாமல் இந்த உலகம் முழுவதும் உங்களுக்கு கொடுத்தா கூட நீங்கள் வேஸ்ட்டு. ஆனால் இந்த உலகமே உலகத்தில் ஒன்றுமே இல்லாமல் ஜீசஸ் இருந்தால் இந்த உலகம் முழுவதும் உங்கள் கையில் இருக்குன்னு அர்த்தம் சொல்லி சொன்னாங்க. அது மாதிரி ஜீசஸ் நமக்குள்ளே இருக்கும்போது உலகத்தில் யார் அன்பு செஞ்சாலும் செய்யலாம், நமக்கு கவலை கிடையாது. இயேசு அனைத்திற்கும் போதுமானவராக இருக்கிறார். அந்த ஒரு நம்பிக்கையில் சகோதரி கொடுத்ததற்காக கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். பிரைஸ் தி லார்ட், glory to Jesus. பிரதர். அனிதா ராஜேஷ் சிஸ்டர். பிரைஸ் தி லார்ட் பிரதர். கடவுளுக்கு நன்றி. வந்து எங்க குடும்பத்துல நிம்மதி இல்லை, சந்தோஷம் இல்லை, மகிழ்ச்சி இல்லைன்றதுக்காக ஒரு கிட்டத்தட்ட ஒரு 2 வருஷத்துக்கு அப்புறம்
இந்த 2 வருஷமா எனக்கும் என் கணவரோட அன்பு எனக்கு கிடைக்கலன்னு சொல்லிட்டு ரொம்ப அன்பா இருந்தவங்க. ஒரு சில விஷயங்கள் ம் எங்க குடும்பத்துல நடந்ததுனால கிட்டத்தட்ட 2 வருஷம் எனக்கு மனப்போராட்டம். நிறைய நிறைய தடவை இந்த லைஃப் வேண்டான்னு எல்லாம் நினைச்சிருக்கேன், போயிடலாம் அப்படின்ற மாதிரி எல்லாம் நினைச்சிருக்கேன். பட் ம் நான் ம் ப்ரேயர் பண்ண ரெண்டு இது வந்து இறை மனமாற்றத்திற்கான ஜெபம், அப்புறம் கலாத்தியர் 3:13-14 இந்த இறை வார்த்தையெல்லாம் விடாம சொல்லிட்டே இருந்தேன். ஆனா இறை ஓகே. வார்த்தைக்குள்ள வந்ததுக்கு அப்புறம் நிறைய தடவை சோர்ந்து போயிருக்கேன். பட் எனக்கு வந்து அதுல கடவுள் ஒரு பெரிய மீட்பு. என்னோட 2 வருஷத்துக்கு அப்புறம் என் கணவர் நாங்க இத்தனைக்கும் பெருசா பிரச்சனையை குறித்து நான் எங்க எதுவுமே பேசிக்கல. பட் என்ன அந்த பழைய அந்த அன்பு எனக்கு நான் இப்ப ஃபீல் பண்றேன். என் கணவர்கிட்ட இருந்த அந்த முன்னாடி இருந்த அந்த அன்பு வந்து நான் இப்ப ஃபீல் பண்றேன். அது கடவுளுக்கு பிரைஸ் கோடி கோடி நன்றி. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். கடவுளுடைய வார்த்தையை தொடர்ந்து அறிக்கை செய்யும் பொழுது, அதை நம்பும் பொழுது கடவுள் எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் விடுதலை கொடுப்பார். உங்களுக்கு அந்த மாதிரி ஒரு அற்புதத்தை செய்திருக்கிறார். அதற்காக கரங்களை தட்டி அவனுக்கு நன்றி செலுத்துவோம். அடுத்தபடியாக சிஸ்டர் பிராத்தி. பிரைஸ் தி லார்ட் பிரதர். பிரைஸ் லார்ட் சிஸ்டர். ஒரு வருஷமா அலர்ஜி, நுரையீரல் அலர்ஜி நோயில கஷ்டப்பட்டிருந்தேன். போன ஓகே. வருஷம் ஆகஸ்ட் மாசம் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருந்தேன். ம் அஹ் எனக்கு வந்து பாத்த மாதிரியே இருந்துச்சு பிரதர். ரொம்ப ரொம்ப நான் ரொம்ப முடியாம போயிடுச்சு. ஆனா இருமல் எதுவுமே இல்லை, இருமல் வராது, ஜலதோஷம் வராது, எதுவுமே வராது. என்னதுன்னே கண்டுபிடிக்கவே முடியல டாக்டருக்கு. அலர்ஜியா இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் நான் ப்ரேயர்ல ரெகுலரா வந்துட்டே இருந்தேன். எனக்கு கொஞ்சம் கொஞ்சமா அப்படியே மொத்தமா அப்படியே போயிடுச்சு. அப்பப்ப வரும். நான் அன்னைக்கு உங்ககிட்ட ப்ரேயர் ரிக்வஸ்ட் கேட்டிருந்தேன். ஆஹ் ம் அதுக்கப்புறம் எனக்கு இப்போ அது இல்லை பிரதர். ஹாஸ்பிட்டல் பிரைஸ் போயிட்டு போயிட்டு தான் இருக்கேன். அந்த டாக்டருக்கு தெளிவுபடுத்துங்க ஃபாதர், என்னதுன்னு கடவுளே, அஹ் க- ப- டாக்டருக்கு தெளிவுபடுத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு சொ- ஒரு ப்ரேயர் பண்ணிட்டு போனேன். லாஸ்டா போன ம் அப்புறம் ஒரு டேப்லெட் தான் தந்தாங்க. எனக்கு நல்லா இருக்கு பிரதர். நானும் இறைவார்த்தையும் அறிக்கையிட்டுட்டே இருக்கேன். எனக்கு எந்த இதுவுமே இல்லை. இப்ப நான் நல்லா இருக்கேன். இனிமே எனக்கு அது வரவே செய்யும். கோடான கோடி நன்றி கடவுளுக்கு. நன்றி. பிரைஸ் தி லார்ட். நுரையீரல் பிரச்சனத்தை கடவுள் முற்றிலுமாக குணப்படுத்தியிருக்கிறார். ஆண்டவருக்கு நன்றி. இறை வார்த்தையை நம்புங்க சிஸ்டர், வார்த்தை அறிக்கை பண்ணுங்க. கடவுள் முற்றிலுமாக உங்களுக்கு விடுதலை கொடுத்திருக்கிறார். க்ளோரி டு ஜீசஸ். வேற யாராவது சாட்சி சொல்றாங்க இருக்கீங்களா? எனிபடி எல்ஸ்? ஓகே, ஃபைன்.